Hello, mic check. 1, 2, 3. Hello, mic check. 1, 2, 3. Hello students, welcome back to our YouTube channel. ஸோ நேற்று நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போன எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. உனக்கு எந்த கொஸ்டின்ஸும் அந்தளவுக்கு டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 45 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கஷ்டப்படாமல் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 or 3 கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a tightly wound 100 turns coil of radius 10 cm carries a current of 7 ampere. The magnitude of the magnetic field at the center of the coil is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே காயில் இருக்குது கரெக்டாக. ஸோ ஒரு காயில் ஒரே ஒரு டோன் மட்டும் இருந்துச்சுன்னா சென்டரில் மேக்னெட்டிக் ஃபார்முலா வந்து μ0I/2R மட்டும்தான். அப்போ n நம்பர் ஆஃப் டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்டூ n மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. μ0 அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து போடும்போது நீங்கள் எதில் போடணும் அப்படின்னா மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போடணும். சரியா? ஸோ அவங்க வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, நீ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போடணும். சரியா? கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 43.96 × 10⁻⁴ கிடைக்கும். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 4.4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4.4 மில்லி டெஸ்லா விச் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரியா? அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் அந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, ஜஸ்ட் நீங்கள் என்சிஆர்டியில் அந்த இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்க, கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இது சிம்பிளாக வேலை முடிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ டயாமேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பல் ஆகும் கரெக்டாக, ஸ்லைட்லி ரிப்பல்ஷன் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதோட சக்சஸபிலிட்டி வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். சரியா? ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்கும். ஸோ 0க்கும் -1க்கும் நடுவில் இருக்கும். சரியா? அதான் டயாமேக்னெட்டிக் உள்ளது. சரியா? செகண்ட் வந்து ஃபெர்ரோ மேக்னெட் வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் டு த எக்ஸ்டர்னல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சையோட வேல்யூ வந்து 1 கூட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பேராமேக்னெட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து எப்படி இருக்கும், பேராமேக்னெட்டிக் வந்து ஸ்லைட்லி அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்லைட் அட்ராக்டிவ்னா 0லேருந்து சம் கம்மியான வேல்யூ இருக்கும். சரியா? 0விட அதிகமாக இருக்கும். அந்த இன்டு ஸ்மால் பாசிட்டிவ் இன்டீஜர், ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்மியாக தான் இருக்கும். சரியா? நான் மேக்னெட்டிக் அப்படின்னா என்னது? நான் மேக்னெட்டிக் அப்படின்னா இட்ஸ் நாட் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரியா? அப்போ அதோட சையோட வேல்யூ என்னவாக இருக்கும்? சையோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும், ஏக்கு வந்து உங்களுக்கு வந்து 3rd வரும், பிக்கு வந்து ஸோ பார்த்தாலே தெரியுது 1க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 செகண்ட் BCD அண்டு ஏ. சரியா? BC அண்ட் D அண்டு ஏ. ஸோ அப்போ 1க்கு வந்து உங்களுக்கு ஏ வரும். 1 செகண்ட், லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ். So correct option is 3, 2, 3. So in the answer, next in the answer, அதுக்கப்புறம் 4th one, ஃபைனலாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒன். சரியா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். 1 செகண்ட். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 3rd ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2nd ஒன்று, ஃபஸ்ட்டு 2nd
அடுத்து தேர்டு, அடுத்து 4, அடுத்து ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், அது எங்கே மேட்ச் ஆகுதோ அது எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். சரியா? சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. 1 செகண்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, a thermodynamic system is taken through a cycle ABCDA. நல்லா பார்த்துக்கோங்க, என்ன சைக்கிளில் போகுது அப்படின்னா ஏலேருந்து ABCDA. ஸோ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிள் இருக்குது. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள். த ஒர்க் டன் பை த கேஸ் அலாங் த பேத் பிசி தான் கேட்குறாங்க. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும். அலாங் பிசினா என்னது? இதானே. ஸோ B2Cயில் மட்டும் எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ பிசி ஜென்ரலாக நம்ம என்ன போடுவோம் தெர்மோடைனமிக் சிஸ்டமில்? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். கரெக்டாக? ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். இந்த இடத்துல பாருங்கள் B2Cயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, ஒரே வால்யூம் தான் இருக்குது. சரியா? அப்போ ஃபைனல் வால்யூமும் V தான், அதே வால்யூம் தான், 400 தான். இனிஷியல் வால்யூமும் அதே தான். சரியா? அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0, டெல்டா V வந்து 0. டெல்டா V வந்து 0 அப்படின்னா ஒர்க்கே நடந்திருக்காதுல்ல. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. வெரி சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு 5 செகண்ட்ஸ் கூட அதிகம் தான், பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னு. An unpolarized light beam strikes a glass surface at Brewster's angle. Then அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் சர்ஃபேஸ் ஒரு வாட்டர் சர்ஃபேஸ், கிளாஸ் சர்ஃபேஸ் கொடுத்தோம். கிளாஸ் சர்ஃபேஸில் ஒரு அன்போலரைஸ்ட் லைட் வந்து விழுகுது. ஸோ இது நம்ம நார்மல்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்போலரைஸ்ட் என்ன ஆகும்? சம் லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும், சம் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ மறுபடியும் நம்ம படிச்சிருக்கோம், இந்த லைட் வந்து இன்சிடென்ட் லைட்டில் வந்துட்டு அன்போலரைஸ்ட் லைட். சரியா? இது வந்து அன்போலரைஸ்ட் லைட்டு. இது வந்து சர்ஃபேஸ் மேலே விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட் இருக்குல்ல, ரிஃப்ளெக்ட் ஆன லைட் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ் ஆகும், ஃபுல்லாக போலரைஸ் ஆகும். இந்த ரிஃப்ராக்ட் ஆன லைட் வந்து பார்ஷியலாக என்ன ஆகும்? பார்ஷியலாக போலரைஸ் ஆகும். சரியா? போலரைஸ் ஆகும். ஸோ எழுதிடலாம் நான், இது வந்து பார்ஷியலி போலரைஸ் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ட் லைட் வந்து என்ன ஆகும்? கம்ப்ளீட்லி போலரைஸ் ஆகும். ஸோ அதான் நம்மளுக்கான கான்செப்ட். ஞாபகம் இருக்கா? ஸோ அது எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்த ரிஃப்ளெக்டட் லைட் வில் பி கம்ப்ளீட்லி போலரைஸ்ட், பட் த ரிஃப்ராக்டட் லைட் வில் பி பார்ஷியலி போலரைஸ்ட். அவ்வளோ தான். நீங்கள் பார்த்துருந்தீங்க, ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பேப்பர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் கன்சியூமே பண்ணலை. ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. இன் அன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் the turns ratio NP/NS, primary turns divided by secondary turns வந்து 1/2 சொல்லிட்டாங்க. the ratio VS is to VP. சரியா? ஸோ செகண்டரி வோல்டேஜுக்கும் பிரைமரி வோல்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ இது ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அர்த்தம்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் 100% எஃபிஷியன்ட் தரும். கரெக்டாக? 100% எஃபிஷியன்ட்னா பவர் இன்புட் ஈக்குவல் டு பவர் அவுட்புட்டு. ஸோ ஆல்ரெடி இங்கே படிச்சிருப்பீங்க. ஸோ இது நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு வந்து இந்த ரிலேஷன் வந்து கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லியிருப்போம், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் படிச்சிருப்போம். ஸோ அந்த இன்டியூஸ்ட் EMF இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரியா? ஸோ அந்த ரிலேஷன் எடுத்து உங்களுக்கு இந்த ரிலேஷன் படிச்சிருப்பீங்க. சரியா? டேரெக்டாக இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது கூட தேவையில்லை, நீங்கள் இதை வச்சே போட்டலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா 2:1 கிடைக்கும். சரியா? வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. எ லாஜிக் சர்க்யூட் ப்ரொவைட்ஸ் த அவுட்புட் ஒய் as per following truth table. the expression for the அவுட்புட் ஒய் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. நீ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீ என்ன பண்ணால் போதுன்னா, இங்கே ஏபி இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே அவுட்புட் வந்து இருக்குது. சரியா? நீ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணு. சரியா? எதுக்கு வந்து அவுட்புட் வந்து மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே மேட்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஒய் ஈக்குவல் டு பி பார், இதுதான் ஃபஸ்ட்டு இது. சரியா? இதுக்கு நீ செக் பண்ணி பாரு, பியோட இன்புட்டை மட்டும் எடுத்து அந்த பி பாரில் போடு, அவுட்புட் வருதான்னு பாரு. சரியா? ஃபஸ்ட்டு 0 இருக்குது. அப்போ 0 பார் வந்து 1. ஓகே ஃபைன். அடுத்து 1 பார் வந்து 0 பார் எகெயின் 1 பார் வந்து எகெயின் 0, 1 0 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சரியா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக, நீ ஆட்டோமேட்டிக்காக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். எல்லாம் உங்களுக்கு லக்கு தான். உங்கள் லாஜிக் கேட்ஸ்லேயே உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி நீங்கள் ஆக்சுவலி. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7 கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. இன் எ வெர்னியர் கேலிபர் n+1 divisions of vernier scale coincide with n divisions of main scale.
if 1 MSD represents 0.1 millimeter, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யூனிட்ஸில் 1 MSD வந்து 0.1 millimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெர்னியர் கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட் அந்த லீஸ்ட் கவுண்ட் தான் கேட்குறாங்க. சரியா, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD மைனஸ் 1 VSD, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். நம்மளுக்கு தெரியும் என்ன கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, வெர்னியர் ஸ்கேலில் n+1 டிவிஷன்ஸ் வந்து மெயின் ஸ்கேலில் வந்து n டிவிஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு செக் பண்ணோம்னா கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா இது கிடைக்கும். சரியா, அப்போ 1 VSD ஈக்குவல் டு n/n+1 MSD, அவ்வளோதான், இதான் ரிலேஷன். ஸோ கீழே இந்த கன்வர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க மில்லிமீட்டரில் கொடுத்தனால ஜஸ்ட் சென்டிமீட்டர் மாற்றி வச்சுக்கோங்க. ஃபைனலாக எழுதும்போது தப்பு பண்ணிடாதீங்க, அங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சரியா, ஸோ இந்த கன்வர்ஷன் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ லீஸ்ட் கவுண்டில் 1 MSD மைனஸ் 1 VSD, 1 USDக்கு போல இது நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா MSD இன்ட்டு 1/n+1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த MSDக்கு போல என்ன போட்டுக்கலாம்னா அது சென்டிமீட்டராக மாற்றி எழுதிக்கலாம். 1 MSD இங்கே இருக்குது, அதை நம்ம சென்டிமீட்டரில் மாற்றி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியா, சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் 10⁻². அது கீழே போச்சுன்னா 10⁻², அது 100ன்னு போட்டுக்கலாமா. அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து 1/100 இன்ட்டு n+1, அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு 4th ஆப்ஷன், இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். புரியுதா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 மில்லி டெஸ்லா. சரியா, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஈஸி கொஸ்டின். The maximum elongation of a steel wire of 1 meter length if the elastic limit of steel and its Young's modulus respectively are 8 into 10 to the power 8 Newton per meter square and 2 into 10 to the power 11 Newton per meter square is எல்லாம் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் எலாங்கேஷன் கேட்குறாங்க. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீ தான் யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அவ்வளோதான், அதை ரீஅரேஞ்ச் பண்ணால் போதும். சரியா, டெல்டா எல் கேட்குறாங்க, அதான் எலாங்கேஷன். கரெக்டாக, அப்போ டெல்டா எல்ல மட்டும் இங்கே கொண்டு வந்துடுங்க, மற்றதெல்லாம் கீழே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரியா, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் வந்து கொடுத்தாங்க, எல் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் இட்ஸ் யங்ஸ் மாடுலஸ் ரெஸ்பெக்ட்லி, எலாஸ்டிக் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 8 into 10 to the power 8 Newton per meter square. ஸோ எலாஸ்டிக் லிமிட்ன்றது என்னென்னா அதால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்க முடியும் அப்படின்ற கணக்கு. சரியா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா இதுதான், ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. ஞாபகம் இருக்கா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. ஸோ அதான் நம்மளுக்கான மேக்ஸிமம் எலாங்கேஷன், அதில் எவ்வளோ தாங்க முடியும் அதான் அதுக்கானது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, யங்ஸ் மாடுலஸையும் இதையும் குழப்பிக்காதீங்க. யங்ஸ் மாடுலஸும் தனியாகவே கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதான் இங்கே இருக்குது. சரியா, எல்லா வேலையும் இங்கே ப்ளக் இன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரில் வந்து விழுந்துடும். 4 மில்லிமீட்டர், அது மீட்டரில் மாற்றினா இது வரும். அகைன் மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 4 மில்லிமீட்டர். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் போகலாம். ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள். A horizontal force 10 Newton is applied to a block A as shown in figure. The mass of block A and B are 2 kg and 3 kg respectively. The blocks slide over a frictionless surface. The force exerted by block A on block B வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் மோஷன் இன் கனெக்டட் பாடிஸ் வந்து படிச்சிருப்பீங்க லாஸ் ஆஃப் மோஷனில். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதெல்லாம் உங்கள் லக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிடைக்கிறதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 பிளாக் சேர்ந்து மூவ் ஆக போகுது. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போடுவோம். நெட் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம். 2 பிளாக் சேர்ந்து தான் மூவ் ஆகும். அதில் இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per second square. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம 3 kg பிளாக்கு மேலே ஏ பிளாக் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அப்போ 3 kg பிளாக் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்டேபிள், நம்ம கிராவிட்டி தேவை கிடையாது. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இங்கிட்ட ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு இந்த ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது. சரியா, அப்போ சிம்பிளி எஃப் நெட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் வந்து இல்லை, NA தான், நார்மல் ஃபோர்ஸ் தான், அது மூவ் பண்ணது. ஈக்குவல் டு மாஸ் வந்து 3 கிலோகிராம். சரியா, 3 கிலோகிராம் இன்ட்டு என்ன ஆக்சலரேஷனில் போகுது 2 மீட்டர் per second square. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 நியூட்டன் கிடைக்கும். சரியா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரியா, ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் போகலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அ ஒயிட் லைட்,
ஓகே, நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ்ன்றது நம்ம ஏதாவது சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஒரு எல்லோ லைட், க்ரீன் லைட், ரெட் லைட் அந்த மாதிரி தனி லைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் லைட்டை வந்து வைக்கிறாங்க. சரியா, ஒயிட் லைட்ன்றது என்னது, காம்பினேஷன் ஆஃப் ஆல் த கலர்ஸ் கரெக்டாக. ஸோ ஒயிட் லைட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்டாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேர் வில் பி அ சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் சரௌண்டட் பை அ ஃபியூ ஓகே ஜஸ்ட் இங்கே சின்ன மிஸ்டேக், 1 செகண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்சஸ். ஓகே, ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்சஸ். 1 செகண்ட். ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்சஸ். சரியா, ஸோ அப்போ நல்லாவே தெரியும் ஒயிட் லைட்டை ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும். சரியா, 1 செகண்ட். ஸோ யங்ஸ் டபுள்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இங்கே ஸ்க்ரீன் இருக்கும். சரியா, ஸோ ஒயிட் லைட் வந்து உள்ளே வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி சென்டரில் உள்ளது தான் சென்ட்ரல் மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம், பிரைட் ஃப்ரிஞ்சு. சரியா, ஸோ இந்த பிரைட் ஃப்ரிஞ்சு வந்து இது வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும். சரியா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் இது வந்து இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு சென்ட்ரல் மேக்ஸிமமில். அப்போ அங்கே கிடைக்கிறது நம்மளுக்கு என்னன்னா பிரைட்டாக கிடைக்கும், பிரைட் ஒயிட் லைட்டாக கிடைக்கும். ஏன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0. சரியா, ஸோ அங்கேருந்து நம்ம சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேவ் லென்த் வந்து மாறும். ஏன்னா இது வந்து ஒயிட் லைட். சரியா, அப்போ சென்ட்ரல் இருக்கிறது மட்டும்தான் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்மளுக்கு லைட்டோட கலர் வந்து மாறிட்டே போகும். புரிஞ்சா? ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்சஸ், வேறு கலர்ஸில் வந்து இங்கே ஃப்ரிஞ்சஸ். மேபி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் இருக்கலாம், ஸோ இங்கே ஒரு ப்ளூ, எல்லோ. ஸோ வேவ் வந்து பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா அந்த கலர்ஸ்லாம் வேறு கலர்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். சரியா, ஸோ நம்ம மோனோக்ரோமேட்டிக் யூஸ் பண்ணால் எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும், சேம் பிரைட்னஸில் இருக்கும். நம்ம ஒயிட் லைட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நடுவில் ஒயிட்டாக இருக்கும், சுற்றி மற்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா வேறு கலர்ஸில் இருக்கும். சரியா, ஸோ தான் அப்போ ஆப்ஷன் எது கரெக்டு, நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. தேர் வில் பி அ சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் surrounded by the few colored fringes. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின் பாருங்கள். The graph which shows the variation of 1 by lambda square and its kinetic energy where lambda is the wavelength of the particle. சரியா, 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உனக்கு தெரியும் டி பிராக்லி ஹைப்போதிசிஸ்லேருந்து மொமெண்டம் P = h/λ. சரியா, மொமெண்டமை இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எழுதுவோம், நம்ம கைனடிக் எனர்ஜியில் மாற்றி எழுதுவோம். சரியா, அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கிடைக்கும் உங்களுக்கு √2m = h/λ. சரியா, h/λன்னு கிடைக்கும். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 2m = h²/λ². இப்போ ப்ரொபோஷனாலிட்டி மட்டும் போடுங்க. சரியா, என்ன ப்ரொபோஷனாலிட்டி, ஸோ இந்த எனர்ஜியை வச்சுக்கோங்க. எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λ². டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λ². சரியா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λ². ஸோ இது அப்போது 1/λ² ஈயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இது லைக்லி இந்த கிராஃப் அப்போ கண்டிப்பாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் y = x ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக, அது மாதிரி தான் கிராஃப் இருக்கும். அப்போ 4 ஆப்ஷனில் கேர்ஃபுல்லாக பாருங்கள். 1/λ²க்கும் ஈக்கு உள்ள ரிலேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இங்கே தான் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. சரியா, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். வெரி சிம்பிள். சரியா, இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும், நீங்கள் தப்பு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கிராஃபை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபாலோயிங் சர்க்யூட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் டெர்மினல் A and B வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இது வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது C1, இது C1, இது C2, இது C3, இது C4. ஸோ ரேஷியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். வீட்ஸ்டோன் பிரிட்ஜின் பேலன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள். சாட்டிஸ்ஃபை ஆகும். 2/2 = 2/2 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா, 1 = 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக, அப்போ சிம்பிளி என்ன ஆகும், சென்டரில் இருக்கிறது வந்துட்டு இங்கே இந்த பாயிண்ட்லையும் காமன் பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து டம்மி தான், அது ஒர்க் ஆகாது. கரெக்டாக, அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணுறோம்னா நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து இப்படி மாறிடும், நியூ சர்க்யூட் இப்படி மாறிடும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது 2க்கும் சீரிஸ் போட வேண்டியதான், இது 2க்கும் சீரிஸ் போட வேண்டியதான், வர ஆன்சருக்கு பேரலல் போட வேண்டியதான். இது 2க்கு சீரிஸ் போட்டால் 1 மைக்ரோஃபாரட் கிடைக்கும், இதுக்கு போட்டிங்கன்னா 1 மைக்ரோஃபாரட் கிடைக்கும், 2க்கு பேரலல் போட்டிங்கன்னா 2 மைக்ரோஃபாரட் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தான் மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான். ஆக்சுவலி இது வந்து பழைய கொஸ்டின் நினைக்கிறேன், அது அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ 13 ஒன் பாருங்கள். இந்த above diagram a strong bar magnet is moving towards solenoid 2 from solenoid 1. The direction of induced current in solenoid 1 and in the solenoid 2 respectively are through these directions. அந்த directions வந்து கேட்குறாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா, நீங்கள் பாப்பா டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு, இதெல்லாம் பாருங்கள். இதில் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு நடுவில் ஒரு மேக்னெட் இருக்குது, இது வந்து டுவோர்ட்ஸ் வந்து solenoid 2 நோக்கி கொண்டு போகிறாங்க. சரியா,
இந்த பக்கம் கொண்டு போகிறாங்க. சரியா? அப்போது இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே அப்ளை ஆகிருக்குமா? ஸோ இங்கே நார்த் டு சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ சொலினாய்டு 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதை நம்ம அவே ஃப்ரம் த சொலினாய்டு 1 வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அவே ஃப்ரம் த சொலினாய்டு 1 எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சொலினாய்டில் பாஸ் ஆகி போகிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்ன பண்ணோம் இந்த இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில். ஸோ ஒரிஜினல் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகிறத அப்போஸ் பண்ணும். டிக்ரீஸ் ஆகிறத அப்போஸ் பண்ணும், விச் மீன்ஸ் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை சப்போர்ட் பண்ணும். சரியா? அப்போ நம்ம இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடு தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த சைடு இருக்குன்னா கரண்ட் எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி பாருங்கள். கரண்ட் எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்னா ஸோ ஏலேருந்து பி. சரியா? இந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் கரண்ட் வந்து போயிருந்திருக்கும். சரியா? ஏ டு பி வந்து இப்படி கர்வ் ஆகிருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்படி தான் கரண்ட் வந்து போயிருக்கும். அப்போ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் இன்டியூஸ் ஆகிருக்கும். புரிஞ்சா? அப்போ சொலினாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஏ டு பி வந்து போகும். எங்கே? ஃபஸ்ட்டு சொலினாய்டில். செகண்ட் இங்கே வந்து பாருங்கள், செகண்ட் சொலினாய்டு பார்க்கும்போது இந்த மேக்னெட் வந்து டுவர்ட்ஸ் சொலினாய்டு 2 வந்து போகுது. சரியா? ஸோ டுவர்ட்ஸ் சொலினாய்டு 2 வந்து போகுதுன்னா இங்கே ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போது ஒரிஜினல் ஃபீல்டு இங்கே வந்து ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சொலினாய்டு என்ன பண்ணும், அதை வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ இது அப்ளை பண்ணுற ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் வந்து இருக்கும். புரியுதா? இந்த பக்கம் இருக்கும். அப்போ இந்த பக்கம் இருக்குன்னா இதில் கரண்ட் எப்படி போயிருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். கரெக்டாக? ரெண்டும் சேம் டைரக்ஷன் தான். அப்போ இதில் கரண்ட் வந்து நம்மளுக்கு டி டு சி. புரியுதா? அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி டு சி வந்து வந்திருக்கும் நம்மளுக்கு மேக்னெட்டிக் இது. சரியா? ஸோ அப்போ நம்ம ஒரிஜினல் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரிஜினல் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஐ மீன் இன்டியூஸ் இன்க்ரீஸ் தான் வந்து இது பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டி டு சி வந்து நம்மளுக்கு வந்து இதாகும். சரியா? இங்கே இன்க்ரீஸ் ஆகும், அதனால் டிக்ரீஸ் பண்ணோம். இங்கே டிக்ரீஸ் ஆகும், அதனால் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி அண்டு டிசி. சரியா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரியா? வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் 14 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் டேரக்ட் கொஸ்டின் தான். நீங்கள் ஃபோலா செல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் A and B அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் அ சோலார் செல் த IV கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்புட் ஸோ கரண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைஸ் இன் 4th quadrant ஆஃப் த கிவன் கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா சோலார் செல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த IV கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சோலார் செல்லுக்கு வந்து 4th quadrantல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிராஃப் கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். இன் ஏ ரிவர்ஸ் பயாஸ்டு PN ஜங்ஷன் டயோட் த கரண்ட் மெஷர்டு இன் மைக்ரோ ஆம்பியர் இஸ் டியூ டு த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ PN ஜங்ஷன் டயோடில் வந்துட்டு அந்த மைக்ரோ ஆம்பியரில் போகிற கரண்ட் வந்து எதனால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் பயாஸில் மட்டும்தான் ஒரு சின்ன கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகும். அது டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். சரியா? ஸோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால் மட்டும்தான் அந்த மைக்ரோ ஆம்பியரில் ஒரு சின்ன கரண்ட் வந்து சர்க்யூட்டுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். சரியா? நாட் அ மெஜாரிட்டி. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு, ஆப்ஷன் பி வந்து தப்பு. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட், தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரியா? அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் போகலாம். 15 என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் ஸ்னெல்ஸ்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணோம். ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். எ லைட் ரே என்டர்ஸ் த்ரூ எ ரைட் ஆங்கிள் ப்ரிசம் அட் பாயிண்ட் P with the angle of incidence 30 degree as shown in figure. That travels through the prism parallel to its base BC and emerges along face AC. The refractive index of the prism வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் நல்லா மார்க் பண்ணணும். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை சிம்பிளாக இங்கேயே பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள். சரியா? ஸோ இந்த ப்ரிசமில் இந்த ஏபி சைடுக்கு 30 டிகிரியில் வந்துட்டு இது வந்து உள்ளே வந்து என்டர் ஆகுது. சரியா? என்டர் ஆகிட்டு வந்து பேரல் டு பேஸுக்கு பேரலாக போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏசி ஃபேஸ்லேருந்து இன்டர்ஃபேஸ்லேருந்து எப்படி வெளியே போகுதுன்னா இந்த சின்ற ஃபேஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா எமர்ஜ் ஆகி வெளியே போகுது. சரியா? ஸோ அப்படின்னா இந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நீ சிம்பிளாக ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீ ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா இந்த ஃபேஸுக்கு ஒரு ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணு, இந்த ஃபேஸுக்கு ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணு, ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸுக்கு ஒரு ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணு, அதுக்கு ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுனா வேலை முடிஞ்சது. சரியா? ஸ்னெல்ஸில் அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா?
n1 sin theta 1 equal to n2 sin theta 2 சரியா அதை யூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஏபி ஃபேஸில் வந்து பார்த்து ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுங்கள். வெளியே வந்து ஏர் மீடியம், உள்ளே வந்து ப்ரிசம் சரியா. ஸோ அப்போ ஏபி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ எழுதணும் அவசியமா? சரி ஓகே, என்னன்னு சொல்லிடுறேன் நான். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் n1 sin theta 1 equal to n2 sin theta 2. இதான் ஸ்னெல்ஸ் லா ரைட்டா. இது ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா n1 வந்து ஒன்று தான், ஏர் மீடியம் இன்ட்டு sin 30 ஈக்குவல் டு மியூ இன்ட்டு சைன். அந்த ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல. இதான் அந்த ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் சரியா. இதான் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வெளியே போகிற எமர்ஜ் ஆகிற இது இருக்குல்ல, இதுக்கும் இந்த நான்குள்ள இந்த எமர்ஜிங் ஆங்கிள் வந்து இங்கே 90 டிகிரி சரியா. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன் யூஸ் பண்ணுங்கள். இது 90 டிகிரி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது இது வந்து 90 டிகிரி. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? இது வந்து 90 டிகிரி. அப்போது இது 90 அப்படின்னா இது வந்து எமர்ஜிங் ஆங்கிள் சரியா. வெளியே போகிற இன்சிடென்ட் ஆங்கிள். இதை ஈன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து 90னா இது வந்து என்னது 90 மைனஸ் இ. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது சைன் 90 மைனஸ் இ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் சரியா. ஸோ அதை போட்டுப்பீங்க. இப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலேஷன் வந்து கிடைக்கும். சைன் 30 வேல்யூலாம் போட்டிங்கன்னா நமக்கு இந்த ரிலேஷன் வந்து கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஏசிக்கு வந்து போடுங்க. ஏசிக்கு வந்து இதுக்கு ஸ்னெல்ஸ்லாம் போடுங்க. உள்ள ப்ரிசமுக்கு போடணும், வெளியே வந்து ஏருக்கு போடணும் சரியா. ஸோ இதுக்கு போட்டிங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஏசி ஃபேஸ்க்கு போடும்போது மியூ சைன் இ ஈக்குவல் டு வெளியே ஏர் மீடியம் n ஈக்குவல் டு 1 சைன் 90 போட்டிங்கன்னா இங்கே ஒரு ரிலேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் இது பண்ணிக்கோங்க சரியா. ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா மியூ ஸ்கொயர் சைன் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இ வந்து 1 ஆகிடும். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1/4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் சரியா. இப்போ சிம்பிளி மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/4. அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ரூட் 5/2 அப்படின்னு கிடச்சிரும் சரியா. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். வெரி சிம்பிள் சரியா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ 16th கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஈஸி கொஸ்டின் ஒன்லி. ஸோ given below are two statements. One is labeled as assertion A and the other is labeled as reason R. Assumption A என்ன சொல்லிருக்காங்கன்னா the potential V at any axial point at a 2 meter distance from the center of the dipole moment P of magnitude 4 into 10 to the power minus 6 coulomb meter is plus or minus 9 into 10 to the power plus 3 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் பாயிண்டில். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ டைப்போலோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். V ஈக்குவல் டு அந்த கேபி காஸ் டீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கேன்றது 1/4/ε சரியா. ஆக்சியல்னா டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க சரியா. இதில் V கொடுத்துட்டாங்க, கே நமக்கு தெரியும், P வந்து கொடுத்துட்டாங்க. அதில் ஆர் மட்டும் கண்டுபிடிங்க. ஆர் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மீட்டர் கிடைக்குதா? ஓகே, அவங்க கொடுத்தது கூட மேட்ச் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அசர்ஷன் வந்து ரைட்டு, ரீசன் வந்து தப்பு. ரீசன் வந்து ஏன் தப்பு அப்படின்னா அங்கே 2P/4πε ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ஃபார்முலா வந்து P/4πε0 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான் சரியா. அப்போது உங்கள் ரீசன் வந்து தப்பு. அதை போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வராது சரியா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் சரியா. A இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் அதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17(1) என்ன கேட்டிருக்காங்க. the moment of inertia of a thin rod about 1 second. So moment of inertia of a thin rod about an axis passing through its midpoint and perpendicular to the rod is 2400 grams centimeter square. The length of 400 gram rod is நியர்லி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நியர்லி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரியும். இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ தின் ராடு அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஸோ அது நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சா போதும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். 8.5 கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 18(1) The terminal voltage of a battery whose EMF is 10 volt and internal resistance is 1 ohm when connected through a external resistance of 4 ohm as shown in the figure is. So terminal voltage வந்து கேட்குறாங்க. ஸோ உனக்கு தெரியும் இதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ terminal voltage equal to EMF minus
கரண்ட் இன்டூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஃபஸ்ட் நம்மளுக்கு இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு தெரியும், கொஸ்டினில் இஎம்எஃப் நம்மளுக்கு தெரியும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கரண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஸோ கரண்ட்டுக்கு என்ன பண்ணால் போதும், V = IR, ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க. V = IR, I = V/R. சரியா? V போடாமல் நம்ம என்ன போடணும், அந்த இது போடணும் நம்ம. சரியா? அந்த இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 1 ஓமும் 4 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன் தான். சரியா? எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா 2 ஆம்பியர் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ சிம்பிளி கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு, எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாம் ப்ளக்இன் பண்ண வேண்டியதான். ப்ளக்இன் பண்ண 8 வோல்ட் வெரி சிம்பிளாக கிடச்சிரும். ஓகே ஃபைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 19 ஒன்று பாருங்கள். 19 வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே ப்ராப்பராக செக் பண்ணியிருந்தீங்கன்னா இது டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் ஆன்சரு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டிரான்சிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு 2ல் வந்து வேவ்லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் இந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. N = 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 5 6. சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹையர் ஸ்டேட்லேருந்து லோவர் ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் ரொம்ப அதிகமான எனர்ஜி இருக்கும். லோவஸ்ட்டு வேவ்லென்த் வந்து எமிட் ஆகும். கரெக்டாக? அப்போது 6 to 1 2 கொஸ்டினில் வந்து 2 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ 6லேருந்து 2க்கு வரும்போது மட்டும்தான் இங்கே தான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வேவ்லென்த் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். இதான் உனக்கு ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு. இதை செக் பண்ணி பாரு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்து டி ஆப்ஷன் பாருங்கள். டி ஆப்ஷனில் வந்து 6லேருந்து 2க்கு போகுது. அப்போ இருக்கிறதுலே இந்த ஆப்ஷனில் அதுதான் ஷார்ட்டஸ்ட்டு வேவ்லென்த்து. அப்போ 4 ஆப்ஷனில் பாருங்கள் எது ஷார்ட்டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த 410 தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு. புரிஞ்சா? அவ்வளோதான். நீங்கள் அதை பிக் பண்ணால் போதும். உங்களுக்கு லக்கிலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து தனியாக தெரியுது அந்த ஆப்ஷன். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் டிக்கு வந்து 1 வருதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் வருது, இதில் மட்டும்தான் வருது. டிக்கு மட்டும் 1 வருது. அப்போ அதான் ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அவ்வளோ கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா போதும், டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சரியா? சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் எப்பயுமே ஷார்ட்டர் வேவ்லென்த்தையும் அந்த லாங்கஸ்ட் வேவ்லென்த்தையும் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் 20th ஒன் போகலாம். ஸோ 20th ஒன் ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் அந்த கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, இஃப் c is the velocity of light in free space, the correct statements about photon among the following are. அவ்வளோதான். ஃபோட்டானை பற்றி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் E = h/nu. ஆஃப்கோர்ஸ் கரெக்டு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் இஸ் c. ஆமாம், ஸ்பீட் ஆஃப் லைட்டில் தான் போகும். தேர்ட் ஆப்ஷன் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோட்டான் P = h/nu/c. கரெக்டு தான். E = h/nu. நியூ = என்ன? c. ஒன் செகண்ட். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு P = என்னது, நம்ம மொமெண்டம் என்ன ஃபார்முலா? P = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு போடுவோமா, m இன்ட்டு சின்னு சொல்லி போடுவோம். சரியா? ஒன் செகண்ட். ஓகே கரெக்டு தான். E = நம்ம என்ன போடுவோம், PCன்னு போடுவோம். கரெக்டாக? இந்த ரிலேஷன் ஞாபகம் நினைக்கிறேன், எனர்ஜிக்கு இதுக்குள்ள ரிலேஷன். ஐ மீன் E = mc². E = mc இன்ட்டு c. அப்போ E = mcன்றது மொமெண்டம் இன்ட்டு c. புரிஞ்சா? E = pc. அப்போ P = E/c. அப்போ ஈன்றது h/nu/c. கரெக்டு தானே? இப்போ மொமெண்டம் P = h/nu/c. அவ்வளோதான், சிம்பிள். அதுவும் கரெக்டு தான். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டி வந்து பார்த்தீங்கன்னா இன் ஏ ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போத் டோட்டல் எனர்ஜி மொமெண்டம் கன்சர்வ்ட். ஆஃப்கோர்ஸ் கன்சர்வ்ட். சரியா? ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷனில் போத் டோட்டல் எனர்ஜி டோட்டல் மொமெண்டம் ஆர் கன்சர்வ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாங்க ஃபோர்த் ஆப்ஷன். 5வது வந்து ஃபோட்டான் பொசஸஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபோட்டான் வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். இதுக்கு வந்து சார்ஜு கிடையாது, அது நியூட்ரல் பார்ட்டிக்கல். சரியா? அப்போ இ மட்டும்தான் இங்கே வந்து தப்பு. அப்போது ஏபிசிடி 4மே கரெக்டு தான். அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? ஏபிசிடிஎஸ் ஆப்ஷன் 4. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் 21 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் ஏ நியூக்ளியர் எமிஷன் ஸ்டேட்டட் அபோவ் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ப்ராடக்ட் Q ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப டைமே எடுக்காது. ஜஸ்ட் நீங்கள் இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துருந்துருக்கோம். ஞாபகம் இருந்தால் டக்குன்னு போட்டுருக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட், ஒரு எலமெண்ட் இருக்குது, 290 92, மாஸ் நம்பர் 290
அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து 82. இப்போ வந்து நியூக்ளியர் டிகே வந்து போகுது சரியா. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிகளை மீட் பண்ணுது, அடுத்து ஒரு பாசிட்ரான், அடுத்து பீட்டா மைனஸ், அடுத்து ஒரு எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுது சரியா. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே இ ப்ளஸ், இங்கே இ மைனஸ் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கன்சிடர் பண்ண தேவையில்லை சரியா. அப்போ என்ன தான் நடந்திருக்குன்னா, ஒரு ஆல்ஃபா டிகே நடந்திருக்கு, ஒரு பீட்டா டிகே வந்து நடந்திருக்கு. இதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா டிகே அப்படின்னா என்ன ஆகும், ஜஸ்ட் நம்ம ஹைப்போதெட்டிக்கல் ஹீலியம் ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா, ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட் பண்ணுச்சுன்னா மாஸ் நம்பரில் 4 கம்மியாகும், அட்டாமிக் நம்பரில் 2 கம்மியாகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னா அட்டாமிக் நம்பரில் 1 இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? பீட்டா மைனஸ் டிகேனா அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும், பீட்டா ப்ளஸ் டிகேனா அட்டாமிக் நம்பர் 1 கம்மியாகும் சரியா. அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஆல்ஃபா டிகே ஒரு பீட்டா டிகே மட்டும் தான் போட போகிறீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது மாஸ் நம்பரில் 4 கம்மியாகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் 2 போயிட்டு அடுத்து பீட்டா மைனஸில் 1 வந்திருக்கும். அப்போ ஓவராலாக 81 வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 286 and 81 சரியா. அவ்வளோதான், 286, 81. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட்டு 22 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. At any instant of time t, the displacement of any particle is given by 2t minus 1 under the influence of force of 5 Newton அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூ ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பவர் ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. உனக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2t minus 1. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, வெலாசிட்டி ஈக்குவல் டு dx by dt. டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, 2 கிடைக்கும், அதான் வெலாசிட்டி. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது சரியா. 5 into 2 அவ்வளோதான், 10 நியூட்டன்ஸ் தான் ஆன்சர். சரி, 10 தான் என்னது ஆன்சர், 10 வாட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது சரியா. ஸோ நெக்ஸ்ட் 23 பாருங்கள், எகெயின் லாஜிக் கேட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். 2 கொஸ்டின் உங்களுக்கு லக்கீலி கிடச்சிருக்கு இந்த லாஜிக் சர்க்யூட்ஸில் இருந்து மட்டுமே. சரி, ஓகே, சூப்பர். ஸோ 23 பாருங்கள் என்ன கேட்குறாங்க. இந்த அவுட்புட் ஒய் ஆஃப் த கிவன் லாஜிக் கேட் இஸ் சிமிலர் டு த அவுட்புட் ஆஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே மறுபடியும் வரைஞ்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து என்னது, ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நார் கேட்டு, சாரி நாண்டு கேட்டு. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார் கேட்டு சரியா. இங்கே ஏன்னு இருந்துச்சுன்னா இங்கே ஏ பார்னு கிடைக்கும் கரெக்டாக. ரெண்டுமே சேம் இன்புட் தானே. இங்கே பின்னு இருந்துச்சுன்னா இங்கே பி பார்னு வரப்போகுது. அவ்வளோதான். அடுத்து இங்கே வரும்போது இங்கே ஏ பார் பி பாரும் எதுக்குள்ளே போகுது அப்படின்னா இன்னொரு நார் கேட்டுக்குள்ளே வந்து போகுது சரியா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ஆர் கேட்டாக இருந்தால் என்ன போட்டிருப்பீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பீங்களா. ஆர் கேட்டாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பீங்க, ஏ பார் ப்ளஸ் பி பார்னு ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் கேட்டுக்குனால மேலே இன்னொரு காம்ப்ளிமெண்ட் ஒரு பார் போடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க கரெக்டாக. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும், ஏ டாட் பின்னு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அண்டு கேட்டோட ரிசல்ட் வந்து கிடைக்கிது சரியா. இப்போ ஆன்சர் இஸ் அண்டு கேட். ஸோ நீங்கள் தப்பாக கொடுத்துருக்காங்க, வெயிட், இது தப்பு. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங். ஸோ ஆன்சர் இஸ் அண்டு கேட். ஓகேவா, அண்டு கேட்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு 24 பார்க்கலாம். ஸோ 24 வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். த மாஸ் நம்பர் ஆஃப் பிளானட் இஸ் 1/10 ஆஃப் தட் ஆஃப் த எர்த் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் half that ஆஃப் த எர்த்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த பிளானட் இஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ ஒரு பிளானட் இருக்குது, அந்த பிளானட்டோட அந்த மாஸ் வந்து எர்த்தை கம்பேர் பண்ணும்போது 1/10 ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த்தாக இருக்குது. அவரோட டயாமீட்டரை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து ஹாஃபாக இருக்குது. டயாமீட்டர் ஆஃபாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் ரேடியஸும் ஆஃபாக தானே இருக்கும், ரெண்டும் ஒரே ரேஷியோ தானே. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் தான். அப்போ இதான் நம்மளுக்கான ஆக்சுவல் அந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனுக்கான இது சரியா. G = gm/r². ஜென்ரலாக நம்ம எர்த்துக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ பிளானட்டுக்கு போடும்போது என்ன போடலாம், பிளானட்டுக்கு போடும்போது ஸோ G வந்து அஃப்கோர்ஸ் யூனிவர்சல் போட்டுக்கலாம். மாஸ் போடும்போது மாஸ் ஆஃப் பிளானட் வந்து m/10 எர்த்தோட கம்பேர் பண்ணி போடலாம். மாஸ் ஆஃப் எர்த் டிவைட் பை 10 டைம்ஸ் சரியா. டிவைட் பை டிஸ்டன்ஸு, ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும், ஐ மீன் டயாமீட்டராக பாதியாக இருக்குன்னா ரேடியஸும் பாதியாக தானே இருக்கும், r/2 ஹோல் ஸ்கொயர். நிறைய பேர் வந்து r²/2ன்னு போட்டுருவாங்க, அது தப்பு சரியா. அது போட்டுன்னு தான் ஸ்கொயர் பண்ணணும், பண்ணிங்கன்னா r²/4 கிடைக்கும். அப்போ சிம்பிளாக நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டியதான். இதை போட்டிங்க அப்படின்னா 4/10 கிடைக்கும். அப்போ சிம்பிளி இந்த gm/r² என்ன போட்டுக்கலாம்னா அந்த g வந்து போட்டுக்கலாம் சரியா. கம்பேர் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். இப்போ சிம்பிளி 0.4 × 9.8 மல்டிப்ளை பண்ணால் 3.92 m/s². அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க கஷ்டம், ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க எக்ஸாமில் கொஸ்டின்ஸை. ஸோ நெக்ஸ்ட் 25 வந்து பாருங்கள். ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின், பட் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். given below are two statements. Statement 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, atoms are electrically neutral as they contain equal number of positive and negative charges.
ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு atoms of each element are stable and emit their characteristic spectrum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the fight of the above statements, choose the most appropriate answer from the options given below. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஓல்டு என்சிஆர்டி புக் இருக்குல்ல, ஸோ அந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஓல்டு என்சிஆர்டி புக்கில் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு எல்லா ஆட்டம்ஸும் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரியா, எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூ என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஸோ அப்போ நம்ம நியூ என்சிஆர்டி எடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள், எல்லாமே ஸ்டேபிள்னு சொல்லலாம் அவங்க. சரியா, ஆனால் ஓல்டு என்சிஆர்டியில் எல்லாமே ஸ்டேபிள்னு சொன்னாங்க, ஈச் ஆட்டம் இஸ் ஸ்டேபிள்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நியூ என்சிஆர்டி படி தான் அந்த கீ வந்து வரும். பட் இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க வந்து அஃபிஷியல் கீ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம நியூ என்சிஆர்டி படி பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து கரெக்டு. அஃப்கோர்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் நியூட்ரல், தட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நியூட்ரலாக இருக்கும். 1 வந்து கரெக்டு. 2 வந்து நியூ என்சிஆர்டி படி பார்த்தோம்னா 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து ராங்கு. சரியா, ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ நியூ என்சிஆர்டி படி பார்த்தோம்னா மோஸ்ட்னு சொல்லி வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் 2 வந்து இன்கரெக்டாக இருக்கும் நியூ என்சிஆர்டி படி பார்த்தோம்னா. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 இஸ் கரெக்டு, 2 இன்கரெக்டுன்னு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்டு. நியூ இது வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியும். ஓல்டு என்சிஆர்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2மே கரெக்ட்னு வரும். சரியா, ஆப்ஷன் 3 வந்து வரும். இப்போ வந்து நமக்கு நியூ என்சிஆர்டினால ஆப்ஷன் 1 வரும், இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எ வீல் ஆஃப் புல்லாக் கார்ட் இஸ் ரோலிங் ஆன் எ லெவல் ரோட் as shown in the figure below. If its linear speed is v in the direction shown, which one of the following options is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ இந்த மோஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷனில் இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் வந்து வீண்ட வெலாசிட்டியில் இந்த பக்கம் மூவ் ஆக ட்ரை பண்ணோம். இது வந்து டுவோர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸில் போகும், இது வந்து இந்த பக்கம் போகும், இது வந்து இந்த பக்கம் போகும். சரியா, அப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே வெலாசிட்டி வந்து 0 டிகிரியில் இருக்கும், இந்த இது கூட 2 ஆடப் ஆகும். சரியா, ஸோ இந்த பி பாயிண்டில் வந்து ஆடப் ஆகும், அப்போ வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ இங்கே கியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் மூவ் ஆகுது, இந்த வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும். சரியா, அப்போ கம்மியாக இருக்கும். சரியா, அப்போ பி தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் கியூவை கம்பேர் பண்ணும்போது. சரியா, அப்போ என்ன சொல்லலாம்னா பாயிண்ட் பி மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் கியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? பாயிண்ட் பி மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் கியூ. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். சரியா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 27th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ பார்ட்டிக்கல் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இன் எ சர்க்குலர் பேத் மெயின்டைன்ஸ். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடு, ஒரு சர்க்குலர் மோஷனில் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் டைரக்ஷன் மாறிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த டைமில் வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும், இங்கே வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும், இந்த இடத்துல வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும், இந்த இடத்துல வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கும். அப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. சரியா, ஸோ அப்போ வேரியிங் வெலாசிட்டி வேரியிங் ஆக்சிலரேஷன். ஏன்னா டேரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஒவ்வொரு டைமும் ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டேரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. டேரக்ஷன் மாறிட்டு இருந்துச்சுன்னா வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, அவ்வளோதான், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்சிலரேஷன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 28 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ தின் ஃப்ளாட் சர்க்குலர் டிஸ்க். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, a thin flat circular disc of radius 4.5 cm is placed gently over the surface of water. If surface tension of water is 0.07 Newton per meter, then the excess force required to take it away from the surface எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், உனக்கு தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா வந்து உனக்கு தெரியும். சரியா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. ஸோ இது வந்து உனக்கு சோப்பு இல்லை ஃபில்மு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து இன்டூ 2ன்னு சொல்லி போடுவீங்க. ஏன்னா 2 டைம்ஸ் எல்லுன்னு வரும். இது ஜஸ்ட்டு வாட்டர் சர்ஃபேஸ் தான், ஜஸ்ட்டு எஃப் இன்ட்டு நார்மல் ஃபார்முலா தான். சரியா, ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்து. லென்த்துன்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்க்கு. சரியா, இது நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து என்னது 2πr, அவ்வளோதான். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனு அப்புறம் 2πr போட்டிங்கன்னா வேலை வந்து முடிஞ்சது. சரியா, 1 செகண்ட். ஸோ இன்ட்டு 2π, 1 செகண்ட் இங்கே போடலை, மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டு 2 இன்ட்டு பை இதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 19.8 மில்லி நியூட்டன் வந்து கிடைக்கும். சரியா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 29 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள்.
In a uniform magnetic field of 0.049 Tesla, the magnetic needle performs 20 complete oscillation in 5 seconds as shown. The moment of inertia of the needle is 9.8 into 10 to the power minus 6 kilogram meter square. If the magnitude of the magnetic moment of needle is x into 10 to the power minus 5 ampere meter square, then value of x வந்து கேட்குறாங்க. சரியா? ரொம்ப 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 சிம்பிளானது. டைரக்ட் ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர் வந்து படிச்சிருப்பீங்க. அதே தான். சரியா? அப்போ இதான் ஃபார்முலா. ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அந்த நீடில், எம்ன்றது மேக்னெட்டிக் மொமெண்ட்டு, பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, டீன்றது டைம் பீரியட். சரியா? உனக்கு கொஸ்டினில் டைம் பீரியட் கொடுக்கல, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. சரியா? ஐ மீன் ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றணும். 1 டைம் பீரியட் அதுதான் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக அது நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா 20 ரெவல்யூஷன்ஸு 5 செகண்ட்ஸு அது போட்டுப்பீங்க. இந்த பக்கம் இந்த ரிலேஷன் வந்து கிடச்சிருக்கும். ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 1/4 ஈக்குவல் டு 2π சம்திங் கிடைக்கும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ரூட் அங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ 1/16 ஈக்குவல் டு 4π² சம்திங் லைக் திஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஐயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எம் பி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஐ வந்து எம் தான் உனக்கு என்ன கொடுத்தோம் கொஸ்டினில், x into 10 to the power minus 5. அதில் வந்து எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா 1280π² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? வெரி சிம்பிள். ஓகே, தெரியும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Two bodies A and B of same mass undergo completely inelastic one-dimensional collision. The body A moves with velocity v1 while the body B is at rest before collision. The velocity of the system, the velocity of the system after collision is v2. The ratio v1 is to v2 வந்து கேட்குறாங்க. சரியா? இது வந்து ஒரு inelastic collision, which means நம்ம ஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். அதாவது இங்கே ஒரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு பால் வந்து v1 அப்படின்ற ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ v1 அப்படின்ற ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இனிஷியல் மொமெண்டம் செக் பண்ணிக்கோங்க. இனிஷியல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொமெண்டம் ப்ளஸ் இதோட மொமெண்டம் செக் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், m into v1 வந்து கிடைக்கும். சரியா? அதான் நம்மளோட இனிஷியல் மொமெண்டம். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஸ்டிக் ஆகிடும், ரெண்டு ஒட்டிக்கிட்டு மூவ் ஆகும். அப்போ ரெண்டு ஒட்டிட்டு மூவ் ஆச்சுன்னா 2m மாஸ் வந்து ஒரே ஸ்பீடில் போகும். அந்த ஸ்பீடு வந்து v2. அவ்வளோதான். இப்போது மொமெண்டம் கன்சர்வேஷன். அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் வந்து இது வந்து 0வா, இதுக்கு மட்டும்தான் வெலாசிட்டி இருக்கும். அப்போ m into v1 ப்ளஸ் m into 0, அப்போ m into v1 தான் கிடைக்கும். சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? m into v1 ப்ளஸ் m into 0, ஏன்னா செகண்ட் இது 0, இங்கே வந்து 2m into v2ன்னு போடுவோம். அவ்வளோதான். மொமெண்டம் கன்சர்வேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு v2/v1 ரிலேஷன் 2:1 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னு, இதெல்லாம் பார்த்தோன்னே சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ், பெண்ணு கூட தேவையில்லை, டக்குன்னு போட்டுடலாம். ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இஃப் x ஈக்குவல் டு 5 sin πt plus 5/3 meters represent the motion of a particle executing simple harmonic motion, the amplitude and the time period of motion வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிடியூடுன்றது என்னது, இதுதான் ஆம்ப்ளிடியூடு. அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. a ஈக்குவல் டு 5. ஓகே, டைம் பீரியட் கேட்குறாங்க. டைம் பீரியட் என்ன ஃபார்முலா, இந்த இருக்குது 2π/ω. ஒமேகான்ற எங்கே இருக்கும், டைமுக்கு முன்னாடி இருக்கிறதா என்னது, ஒமேகா. அப்போ பை தான் ஒமேகா. பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, ஆன்சர் 2 செகண்ட் கிடச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆம்ப்ளிடியூட் 5 மீட்ரு, இது வந்து 2 செகண்ட்ஸ். நீ கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இது மீட்டரா சென்டிமீட்டரா மில்லிமீட்டரான்னு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. மீட்டரில் தான் இருக்குது, இப்போ ஆன்சர் இங்கே மீட்டரில் தான் இருக்கும். புரியுதா? இது செகண்டில் தான் இருக்குது, அஃப்கோர்ஸ் செகண்டில் தான் வரும். இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், தப்பு இல்லாமல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 32. ஸோ இதுவும் சிம்பிள். இது ஆல்ரெடி நம்மளுக்கு நிறையா பண்ணியிருப்போம். நம்ம அந்த யூனிட் டைம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தாலே தெரியும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் த சேம் டைமென்ஷன்ஸ் அஸ் தோஸ் ஆஃப் சாலிட் ஆங்கிள் ஆர். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த காம்பினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் வந்து சாலிட் ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் சாலிட் ஆங்கிள் வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த காம்பினேஷனுக்கு வந்து டைமென்ஷன்லெஸ் இருக்கிற காம்பினேஷன் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெயின்ன்றது டைமென்ஷன்லெஸ்ஸு, ஆர்க்குன்றது என்னது, ஆர்க்குன்றது அதுக்கு டைமென்ஷன் இருக்குது, லென்த் ஆஃப் இது. சரியா? அப்போ இதுக்கு டைமென்ஷன் இருக்குது, அதை எடுக்க முடியாது. ஆங்குலர் ஸ்பீடுக்கு டைமென்ஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வந்து இருக்குது, இது எடுக்க முடியாது. ஸ்ட்ரெயின் அண்டு ஆங்கிள், ஸ்ட்ரெயினுக்கும் டைமென்ஷன் கிடையாது, ஆங்கிளுக்கும் கிடையாது. புரிஞ்சா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் 33 பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ எ தின் ஸ்பெரிக்கல் செல் இஸ் சார்ஜ்டு பை சம் சோர்ஸ்
the potential difference between the 2 points C and P வந்து கேட்குறாங்க. ஸோ நல்லாவே தெரியும் ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் மேலே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதுதான் உள்ளேயே மெயின்டைன் ஆகும். ஞாபகம் இருக்கா? சர்ஃபேஸ் மேலே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதுதான் உள்ளே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? அப்போ V இன்சைடில் எந்த பாயிண்டில் எடுத்தாலும் அந்த ஆனில் இருக்கிறது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே இருக்காது ரெண்டுக்கும். புரியுதா? ஈக்குவல் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 0. அப்போ ஆன்சர் இஸ் 0. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா அது வேலை சிம்பிளாக முடிஞ்சிருந்துருக்கும். சரியா? அவ்வளோ கஷ்டப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 34 பாருங்கள் என்ன கேட்டுருக்காங்க. எ பாப் இஸ் whirled in a horizontal plane by means of string with a initial speed. சரியா? ஸோ இது வந்து with initial speed of omega rpm. angular speed வந்து omega and rpm ரொட்டேட் ஆகுது. the tension in the string, சரியா? இந்த tension in the string வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் Tன்னு கொடுத்துருக்காங்க. if the speed becomes 2 omega, ஸ்பீட் வந்து 2 டைம்ஸாக மாறுது, 2 ஒமேகாவாக மாறுச்சு அப்படின்னா while keeping the same radius, புரிஞ்சா? while keeping the same radius the tension in the string becomes வந்து எவ்வளோ மாறும்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு ஸ்டோனை நம்ம ஒரு இதில் வச்சு நம்ம ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு வந்து வேர்ல் பண்ணி விடுறோம் அப்படின்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸாக இங்கே வந்து ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுதான் அந்த டென்ஷன் ஃபோர்ஸு. இப்போ நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். m⍵² டைம்ஸ் ஆர். இதுதான் நம்ம நார்மல் டென்ஷன் ஃபோர்ஸு இனிஷியலாக. இப்போ ஸ்பீடு வந்து டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒமேகா பிகம்ஸ் 2 ஒமேகா. சரியா? ஸ்பீடு டபுள் ஆச்சுன்னா இந்த ஒமேகாவுக்கு பதில் 2 ஒமேகான்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 4 ஒமேகா² கன்வெர்ட் ஆகும். அப்போ நீ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இதை கம்பேர் பண்ணும்போது இது 4 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டென்ஷன் வந்து 4 டைம்ஸ் அதிகமாகும் when the angular velocity increases by 2 times. அவ்வளோதான், சிம்பிள். angling speed becomes 2 times, not increases, becomes 2 times. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 35 ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் நார்மலாக பண்ணியிருந்திருப்பீங்க. இது கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் கிளியராக கொடுத்துருக்கேன். என்னென்னு பாருங்கள். A wire of length R and resistance 100 ohm is divided into 10 equal parts. The first 5 parts are connected in series while the next 5 parts are connected in parallel. The two combinations are again connected in series. Okay, again connected in series. The resistance of the final combination கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மொத்தமாக அதோட லென்த் வந்து மொத்தமாக 100 ஓம். அது 10ஆக பிரித்தோம்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 10 ஓம் வந்து போகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 பார்ட் எடுத்து அது சீரீஸில் போகிறாங்க. சீரீஸில் போட்டால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், பேரலில் போட்டால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். சீரீஸில் போட்டாங்கன்னா அந்த காம்பினேஷனுக்கு 50 ஓம் கிடைக்கும். சரியா? அது பேரலில் போட்டோம் அப்படின்னா ஒரு வயருக்கு வந்து 10 ஓமு. அது 5ஐயும் பேரலில் போட்டோம்னா 10/5 கம்மியாகும். சரியா? அப்போ 10/5 வந்து இந்த பேரலோட அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த 50 ஓமுன்றது இந்த சீரீஸ் காம்பினேஷனோட ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸு. அப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த 50 ஓமும் 2 ஓமும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். போட்டிங்கன்னா 52 ஓம் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரியா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். 52 ஓம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 36 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. இந்த ஃபாலோயிங் The following graph represents TV, temperature volume curves of an ideal gas, where T is in temperature and V is volume. The three pressures P1, P2 and P3 compared with those of Charles' law represented as dotted lines. ரொம்ப simple தான். Charles stands for என்னது? Constant pressure process. Simply நீங்கள் ரிலேஷன் செக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. PV equal to nRT. சரியா? அப்போ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ சிம்பிளி P/NR இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. P/NR ஈக்குவல் டு, இது வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட், ஈக்குவல் டு T/V. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T/V வால்யூம் சேஞ்ச் ஆக டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அதுக்கான தான் இது நம்ம ஜஸ்ட் ஸ்லோப்புன்னு சொல்லலாம். கரெக்டாக? இந்த டிவி கிராஃபில் இதை நம்ம என்ன சொல்லலாம், ஜஸ்ட் ஸ்லோப்புன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்லோப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லோப் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரெஷர் இங்கே இது இருந்து கான்ஸ்டன்ட்டு, இதுதான் ப்ரெஷரு. ஸோ ஸ்லோப் வந்து பிக்கராக இருக்குன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்லோப் சின்னதாக இருக்குன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். எதுக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்குன்னு பாரு கிராஃபில். ஸோ P1 ஸ்லோப் தான் ரொம்ப பெருசு, P2 வந்து கொஞ்சம் சின்னது, P3 இன்னும் கொஞ்சம் சின்னது. புரியுதா? இப்போ P1 ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும், P2 அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், P3 இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? சம்பளம் நம்மளுக்கு P1 அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் P2, அதுக்கப்புறம் P3. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 37. என்ன கேட்டிருக்காங்க? parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistor. If I is the current in the circuit, then in the gap between the plates, one second, the parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistor. If I is the current in the circuit, then in the gap between the plates, ஆப்ஷன் ஒன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆஃப் மேக்னெட் ஈக்குவல்ஸ் டு I ஃப்ளோஸ் இன் டைரக்ஷன். ஸோ இங்கே எல்லாமே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வேணால் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மேக்ஸ்வெல் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் இங்கே இது நம்ம எடுப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு கண்டக்ஷன் கரண்ட்டு ஐஸ் இந்த கண்டக்ஷன் கரண்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த இன்பிட்வீன் இந்த கேப்பாசிட்டர் பிளேட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஒரு சர்ஃபேஸ் வந்து எடுப்போம். ஸோ இது நம்ம எடுத்திருப்போம், க்ளோஸ்ட் பேக் எடுத்திருப்போம். இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால இருக்குன்னா அந்த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இருக்கும். ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவேஷன் எழுதிருப்போம், ஞாபகம் இருக்கா? B.dl ஈக்குவல் டு μ0 இன்ட்டு I கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு போட்டிருப்போம். சரியா? நம்ம IC ஈக்குவல் டு IDக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி தான் படிச்சிருப்போம். ஸோ மேக்னிடியூட் வந்து கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ரெண்டும் சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த டைரக்ஷனில் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஈக்குவல் டு I அண்ட் வில் ஃப்ளோ த சேம் டைரக்ஷன். சரியா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ ரெண்டுமே சேம் மேக்னிடியூடாக இருக்கும், ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். சரியா? ஸோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 38 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் ஆஃப் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் தட். அவ்வளோதான். ஸோ தே ட்ராவல் வித் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ஈக்குவல் டு 1/, இது கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஓகே, இந்த ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணோம். C ஈக்குவல் டு 1/√μ0ε. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம். செகண்ட் வந்து என்னது? தே ஆரிஜினேட் ஃப்ரம் சார்ஜஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். தப்பு, இதுதான் தப்பு. ஸோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு ஆக்சலரேட் ஆகும். சார்ஜ் வந்து ஆக்சலரேட் ஆனால் மட்டும்தான் EMI வந்து ஜென்ரேட் ஆகும். யூனிஃபார்ம் ஸ்பீடில் போனாலும் வராது, அதுதான் தப்பு. ஸோ மூணாவது கரெக்டு தான். தே ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி டென்சிட்டி மேக்னெட், இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் 2 தான் இது. அப்போது அது மட்டும்தான் தப்பு. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். ஆக்சுவலி இதுதான் ஆன்சர், அது மட்டும்தான் தப்பு. சரியா? நெக்ஸ்ட்டு 39 பார்க்கலாம். 39 வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். சூஸ் த கரெக்ட் சர்க்யூட் விச் கேன் அச்சீவ் த பிரிட்ஜ் பேலன்ஸ். பேலன்ஸ் பிரிட்ஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் வந்து இது நம்ம போடுவோம். சரியா? ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? என்ன ரேஷியோனா நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம Pன்னு வச்சுக்கலாம். ஒன் செகண்ட். ஸோ இது நம்ம Pன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன் செகண்ட். இது P, இது Qன்னு வச்சுக்கோங்க, இது Rன்னு வச்சுக்கோங்க, இது Sன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன ரேஷியோ? பேலன்ஸ் P/Q ஈக்குவல் டு R/S. இந்த ரேஷியோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கேல்வாமீட்டரில் கரண்ட்டு போகாதுன்னு நமக்கு தெரியும். சரியா? ஓகே, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணலாம்? டயோட வச்சு கொடுத்துருக்காங்க. நீ வந்து பாசிபிலிட்டி செக் பண்ண இது என்ன அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் என்ன அப்படின்னு. சில பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இங்கே டயோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னா கரண்ட் வரும்போது ஸோ இது வந்து பேரலல் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ கம்மியாகும் நம்மளுக்கு. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பிரிட்ஜ் வந்து பேலன்ஸாக இருக்கணும். இங்கே 10/15 ஆக்சுவலி இங்கே போடும்போது 10/15 வந்துடும். அந்த பக்கம் போடும்போது நமக்கு என்ன வரணும்? 10/15 வரணும். சரியா? அப்போ இந்த காம்பினேஷனுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் 15 Ω வந்தால் மட்டும்தான் பிரிட்ஜு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிருக்கு அப்படின்னா இங்கே மேலே இங்கே போடும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவலி இது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. பேரலல் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ட்ராப் ஆகும். அப்போ கண்டிப்பாக 5க்கு கீழே தான் போகும். சரியா? அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வர வாய்ப்பு இல்லை. செகண்ட் வா. ஸோ செகண்ட் அப்புறமா வரேன். தேர்டு வா. என்ன செகண்ட் ஆன்சரு. ஸோ தேர்டு வந்து பாருங்கள். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபார்வர்டு பயாஸில் தான் இருக்குது. ஸோ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இங்கே ஒன் செகண்ட் ஓகே, ரெண்டு ஒரே ஆப்ஷன் மாதிரி இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகும், ரிவர்ஸ் பயாஸில் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இங்கே கரண்ட் வந்து போகாது. இங்கே கரண்ட்டு போனால் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், இங்கே கரண்ட்டு போகாது. அப்போ கண்டிப்பாக இது வந்து பேலன்ஸ் பண்ணாது. இதுவுமே தப்பு, செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல கரண்ட் இங்கே ஆகும்போது இங்கே ரிவர்ஸ் பயாஸ் வந்து ஆக்ட் ஆகும். புரிஞ்சா? அப்போ இந்த பிரான்ச்சில் இங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இங்கே ஹையர் பொட்டென்ஷியல், இங்கே லோவர் பொட்டென்ஷியல். பட் இது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கனால இல்லை கரண்ட் வந்து போகாது. அப்போ இதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது, செகண்டும் சான்ஸ் கிடையாது, ஃபஸ்ட்டும் சான்ஸ் கிடையாது. அப்போ ஆன்சர் 3 தான் கரெக்டு. ஸோ அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தனா தெரியும். இது வந்து 10, இது வந்து 15. இது 10, இது வந்து 15 வரணும். 15 வந்தால் தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது 5 ohms. மேபி இந்த டயோடுக்கு 10 ohms இருந்துச்சு அப்படின்னா அது 15 ohms வந்து இருக்கும். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 15 வர பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த லாஜிக்கில் பார்த்தோம்னா தேர்டு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர், மற்ற மூணுமே வராது. சரியா? ஸோ அப்போ இதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். If the plates of the parallel plate capacitor connected to a battery are moved close to each other. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரல் பிளேட்ஸை வந்து ரெண்டு பிளேட்டையும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் கொண்டு வராங்க, டுவோர்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. சரியா? தென் ஏ charge stored in it increases B. This okay, one second, something is changing. If the plates of the parallel plate capacitor connected to a battery, okay, இந்த ஆக்சுவல் கொஸ்டின் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது இதில். ஒன் செகண்ட். ஓகே, parallel plate capacitor கொஸ்டினை மட்டும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன் செகண்ட், some mistake in it. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். A parallel plate capacitor is charged by a connecting it to a battery through a resistor. Okay, இந்த கொஸ்டின் இல்லை, சாரி. ஓகே, இந்த கொஸ்டின் தான். If the plates of a parallel plate capacitor connect to a battery are moved close to each other, then புரியுதா? parallel plate capacitorல வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை கனெக்ட் பண்ண கையோட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளேட்ஸை வந்து மூவ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ அந்த கொஸ்டினுக்கு வாங்க, இப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட், எல்லாம் கரெக்டு தானா? ஓகே, டேட்டா மிஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதான் ஆப்ஷன்ஸு, இதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஏ, பி, சி அண்ட் டி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the charge stored in it increases. ஸோ இந்த நம்ம பண்ணும்போது சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் இதான் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா, C = எப்சிலான் A/D. ஸோ என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் கொண்டு வந்தால் டிஸ்டன்ஸ் கம்மியாகும். டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். ஆனால் பேட்ரி வந்து கனெக்டடாக இருக்குது. பேட்ரி கனெக்டடாக இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகணும்னா கண்டிப்பாக சார்ஜ் வந்து உள்ளே அதிகமாகிருக்கும். புரிஞ்சா? வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு, கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக சார்ஜ் இன் அ பிளேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சார்ஜ் இன் த ஸ்டோர்ட் இன்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டு. செகண்ட் என்ன கொடுத்தாங்க, எனர்ஜி ஸ்டோர்டு இன் டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. கண்டிப்பாக எனர்ஜி ஸ்டோர்டு வந்து அதிகமாகும், ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம செக் பண்ணலாம். எனர்ஜி ஸ்டோர் = 12 × CV². ஞாபகம் இருக்கா? V வந்து கான்ஸ்டன்ட்டு, C வந்து அதிகமாகும். அப்போ கண்டிப்பாக எனர்ஜி ஸ்டோர்டு வந்து அதிகமாகும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து A வந்து ரைட்டு, B வந்து தப்பு. C வந்து பார்த்தீங்கன்னா இட் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், அஃப்கோர்ஸ் இன்க்ரீசஸ். C வந்து ரைட்டு. D வந்து பார்த்தீங்கன்னா the ratio of charge to its potential remains the same. The ratio of the charge to its potential remains the same சொல்லுவாங்க. ஸோ சார்ஜுக்கும் பொட்டென்ஷியலுக்குள்ள ரேஷியோ வந்து எப்படி சேமாக இருக்கும்? ஸோ சார்ஜ் Q/V எப்படி சேமாக இருக்கும்? சார்ஜ் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னா ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அதுவுமே தப்பு தான். சரியா?
ஆப்ஷன் இந்த டியும் தப்பு. லாஸ்ட் வந்து இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் வோல்டேஜ் இன்க்ரீசஸ். அஃப்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு, சார்ஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இ வந்து கரெக்டு. அப்போ ரெண்டே ரெண்டு தான் கரெக்டு. என்னென்ன கரெக்டு? ஏவும் இ மட்டும்தான் கரெக்டு. ஏ அண்டு இ ஒன்லி. ஓகே, இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோமா? ஏ வந்து கரெக்டு, பி வந்து தப்பு, சி வந்து ஏ கரெக்டு, சி கரெக்டு, இ கரெக்டு. ஏ, சி அண்ட் இ ஒன்லி. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 41 எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், சீக்கிரம் முடிச்சிடலாம். எ ஃபோர்ஸ் டிஃபைன்டு பை எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி acts on a particle at a given time t, which is the factor which is dimensionless if alpha and beta are constants is. ஸோ இந்த மொத்த இது வந்து டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும்னா இந்த ஆல்ஃபா பீட்டா வந்து என்ன ரிலேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் டைமென்ஷன் அனாலிசிஸ் போடுங்க, நான் போட்டு வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைமென்ஷன் அனாலிசிஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபாவுக்கு இந்த டைமென்ஷன் கிடைக்கும். அகைன் நீங்கள் பீட்டாவுக்கு செக் பண்ணிங்க அப்படின்னா பீட்டாவை இந்த ஈக்குவேட் பண்ணிங்கன்னா பீட்டாக்கு இந்த ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இந்த 4 ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பாருங்கள் எதுக்கு டைமென்ஷன் லெஸ் வருதுன்னு. ஸோ இதுக்கு மட்டும்தான் டைமென்ஷன் லெஸ் வந்து கிடச்சிச்சு. எதுக்கு? ஆல்ஃபா இன்டு டி பை பீட்டா. இது போடும்போது மட்டும்தான் எல்லா டைமென்ஷன்ஸும் கேன்சல் ஆச்சு, டைமென்ஷன் லெஸ்ன்னு கிடச்சிச்சு. ஸோ அதான் ஆன்சர் 41க்கு ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகே, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு 42 பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. A metallic bar of Young's modulus 0.5 into 10 to the power minus 10 to the power 11 meter square and coefficient linear thermal expansion alpha கொடுத்துருக்காங்க அண்ட் லென்த் 1 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 10 to the power minus 3 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 0 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் ஆர் பெண்டிங் த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டெவலப்டு இன் இட். வெரி 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 சிம்பிள். ஸோ நீங்கள் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா? யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா வந்து இதுதான். ஃபோர்ஸ் பை ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எஃப் பை ஏ டிவைட் பை டெல்டா எல் பை எல் வந்து போடுவீங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. நம்ம வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து படிச்சிருப்போம். அதில் வந்து ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? டெல்டா எல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஆல்ஃபா டெல்டா டி. இது ஞாபகம் இருக்கா? இது நம்ம இங்கே ரீயூஸ் பண்ணோம். அப்போ டெல்டா எல் பை எல் என்ன போட்டுக்கலாம்? ஆல்ஃபா டெல்டா டி போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? இங்கே எடுத்து யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு தேவை ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் கன்வெர்ட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? யங்ஸ் மாடுலஸ் போட்டுக்க வேண்டியதான், ஏரியா போட்டுக்க வேண்டியதான், ஆல்ஃபா போட்டுக்க வேண்டியதான். டெல்டா டி வந்து 100 டிகிரிஸ். டெல்டா டி வந்து கெல்வினில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, செல்சியஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் போடுறோம். இப்போ சிம்பிளி 100 டிகிரி செல்சியஸ் தான். அதை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்போ சிம்பிளி ஃபோர்ஸ் வந்து 50 × 10 to the power 3 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். சரியா? வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு 43 போகலாம். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். A small telescope has an objective of a focal length 140 cm and an eyepiece of focal length 5 cm. The magnifying power of telescope for viewing at a distance object. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னா இட்ஸ் நார்மல் ஃபோக்கஸிங். கரெக்டாக? இட்ஸ் நார்மல் ஃபோக்கஸிங். நம்மளுக்கு இன்ஃபினிட்டியில் தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்க போகுது, அது கிடைக்க போகுது. அப்போ சிம்பிளி நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டேரக்ட் ஃபார்முலா F0/Fe. அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் டிவைட் பை ஐபீஸோடது போட்டிங்கன்னா டேரெக்டாக கிடச்சிரும். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு 44 பார்த்துடலாம். ஸோ 44 பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னு. இதுவும் ஆக்சுவலி உங்களுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாமில் வந்து அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ என்னென்னா, an iron bar of length L has a magnetic moment M. It is bent at a middle of its length such that the two arms make an angle 60 degree with each other. The magnetic moment of this new magnet வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஓல்டு மேக்னெட் இதான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் அந்த ஓல்டு மேக்னெட்டு. ஓல்டு மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து M ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் இன்ட்டு லென்த்து. இதான் அந்த லென்த்து எல். இப்போ இந்த மேக்னெட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நீடியில் வந்துட்டு பெண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு இந்த இதுக்கும் 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ண போகிறாங்க. நடுவில் வச்சு பெண்ட் பண்ண போகிறாங்க. சரியா? அப்போது இது L/2 லென்த்தாக இருக்கும், இது L/2 லென்த்தாக இருக்கும், ஓவரால் L லென்த்து. சரியா? இது 60 டிகிரி வந்து சப்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் கம்பேர் டு ஓல்டு ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிளி இங்கே நார்த் இருக்கும், இங்கே சவுத் இருக்கும். இதுதான் நியூ லென்த்து. ஞாபகம் இருக்கா? இதுதான் நியூ லென்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது 60 டிகிரியா? ஜஸ்ட் இஸ் லைக் வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி. அப்படி தானே? L/2 60 டிகிரி. அப்போ அஃப்கோர்ஸ் இது L/2 தான். அப்போ இதான் நம்ம நியூ லென்த்து. அப்போ இதான் நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் போட போகிறோம். அப்போ M' ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் M தான், லென்த் வந்து என்னது L/2.
அவ்வளோதான். அப்போ நம்ம கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டு பழசை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த m இன்ட்டு எல்லுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா இந்த கேபிட்டல் M வந்து போட்டுக்கலாம். அப்போ m/2 அப்போ பாதியாக மாறி இருக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட். சரியா? அப்போ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு 45 போகலாம். 45 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. A 10 microfarad capacitor is connected to a 210 volt 50 hertz source as shown in figure. The peak current in the circuit is nearly அவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப 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 சிம்பிள் தான். உனக்கு வெறும் கெப்பாசிட்டர் சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் இருக்குது, விஆர்எம்எஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ நீ என்ன பண்ண போகிற, ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து I0 கண்டுபிடிக்கணும். உன் கோல் வந்து பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்கணும். கேர்ஃபுல்லாக போடணும். சரியா? ஸோ I0 வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் IRMS ஈக்குவல் டு I0/√2. அப்போ I0 ஈக்குவல் டு IRMS இன்ட்டு √2 நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அப்போ சிம்பிளி என்ன பண்ணிக்கலாம், நம்ம IRMS ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். IRMS ஈக்குவல் என்னது, VRMS/XC. XCன்றது என்னது, XCன்றது நம்மளோட அந்த இது ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸ், அதை போட்டுக்க வேண்டியதான். அப்போ XC ஈக்குவல் டு 1/ωc நம்மளுக்கு தெரியும். சரியா? அது சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே போட்டிங்கன்னா 210 இன்ட்டு ωcன்னு கிடைக்கும். இது வந்து IRMS, நம்மளுக்கு தேவை I0 வேணும். அப்போ இன்ட்டு √2 போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒமேகா வந்து என்னது, 2πf. ஞாபகம் இருக்கா? 2πf. எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும், 0.93 ஆம்பியர். அவ்வளோதான், ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சிம்பிள். 46 பார்க்கலாமா? 46ம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். Two heater A and B have power rating of 1 kilowatt and 2 kilowatt respectively. Those two are first connected in series and then in parallel to a fixed power source. The ratio of power outputs for these two cases is. அவ்வளோ ரொம்ப சிம்பிள்ஸ். அவங்க எல்லாமே அந்த பல்ப்ஸ் இன் சீரிஸ் பேரல் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர்ஸ் வந்து அந்த பல்ப்ஸ் வந்து ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ரெண்டு எலமெண்ட் வந்து சீரீஸில் இருந்துச்சுன்னா இதுதான் ஈக்குவலண்ட் ஃபார்முலா. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் பேரல் போடுவீங்களே அதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் இருக்கும்போது என்ன ஃபார்முலா வருமோ அதே மாதிரி இருக்கிறது இங்கே பவரில் போடும்போது பேரலுக்கு வரும். புரியுதா? அங்கே பேரலாக இருக்கிறது இங்கே சீரீஸ்க்கு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். பவர் கால்குலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சீரீஸ்க்குள்ள ஃபார்முலா, இது வந்து பேரலுக்குள்ள ஃபார்முலா. சீரீஸ் போட்டிங்க அப்படின்னா 2/3 கிடைக்கும். பேரல் போட்டால் ரெண்டையும் ஆட் பண்ணி 3ன்னு கிடைக்கும். ரெண்டுக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா 2/9. அவ்வளோதான், 2:9. சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம். ரொம்ப ஸ்கோரிங் சாப்டர்ஸ், ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி டாபிக்ஸும் கிடையாது, கொஸ்டின்ஸும் கிடையாது. டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கலாம். 47 பாருங்கள் என்னென்னு. The velocity time plot of the motion of a body is shown in the below. The acceleration time graph that best suits this motion is எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீ வந்து ஸ்லோப் வச்சு செக் பண்ணாலே முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வெலாசிட்டி டைம் கிராஃபு. இந்த டைமுக்குள்ளே பாருங்கள், இந்த டைமுக்குள்ளே தெர் இஸ் நோ மோஷன். ஓகே, ஆக்சலரேஷன் கிடையாது, 0 வெலாசிட்டியில் இருக்குது. அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, இந்த இடத்துல கிராஃபே வராது நம்மளுக்கு அவுட்புட்டில். சரியா? நெக்ஸ்ட் இங்கே இருந்தால் கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் போயிருக்கு, யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனில் போயிருக்கு. புரியுதா? ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். புரியுதா? VT ஸ்லோப் வந்து A ஈக்குவல் டு dV/dt. ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட், பாசிட்டிவ் ஸ்லோப். இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். அப்புறம் இங்கே வந்து பாரு, ஸ்லோப் வந்து அகெயின் இங்கே வந்து 0, இங்கே ஆக்சலரேஷன் வந்து 0, இங்கே ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ், இங்கே 0, இங்கே வந்து என்னது ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது என்னவோ அதே தான் இதுவும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அவ்வளோதான் வித்தியாசம். இது எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாரு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் மேட்ச் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து 0வாக இருக்கும், இங்கே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு, அடுத்து எகெயின் 0, அடுத்து ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பு. சரியா? அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இதுதான் அவுட்புட்டை. புரியுதா? சிம்பிள் கிராஃப் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் 48 போகலாமா? ஸோ 48 பாருங்கள், ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் கொஸ்டின். If the mass of a bob is in a simple pendulum is increased to thrice its original mass and its length is made of its original length, then the new time period of oscillation is x/2 times its original time period அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, டைம் பீரியட் ஃபார்முலா வந்து இதுதான். ப்ரொபஷனாலிட்டி போட்டிங்கன்னா √L/g தான். இது ஃபஸ்ட்டு ரிலேஷன் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு பெண்டுலம் இருந்துச்சுன்னா இதுதான் அதுக்கான ரிலேஷன். கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
மாஸை வந்து 3 மடங்கு ஆக்குறாங்க. ஸோ மாஸுக்கும் டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலமுக்கும் சம்மந்தமே கிடையாது. மாஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை, அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க, தேவையே இல்லை, விட்டுறேன். லென்த்து மட்டும் பாதியாகுது. சரியா, லென்த்து மட்டும் பாதியமாச்சா L/2ன்னு போடுவீங்க, அவ்வளோதான். அப்போது இந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அவங்களே, x/2 டைம்ஸ் த ஒரிஜினல் டைம் பீரியட். ஒரிஜினல் டைம் பீரியட் வந்து T தான். அப்போ என்ன போட்டுக்கலாம், x/2 இங்கே T போட்டுக்கலாம், இன்ட்டு T போட்டுக்கலாம். சரியா, இதுதான் நியூ டைம் பீரியடு. அதுக்கு ரிலேஷன் இதுதான். இப்போ ரெண்டு டிவைட் பண்ணு, 2 செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணு, சிம்பிளி x = √2 கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப டம்மியான கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம். ஓகே, 48 முடிஞ்சதா? நெக்ஸ்ட் 49 பாருங்கள். 49, the minimum energy required to launch a satellite of mass small m from the surface of Earth mass m and radius r in of a circular orbit at an altitude of 2r from the surface of the earth வந்து கேட்குறாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம இந்த கிராவிடேஷனில் பார்க்கும்போது வரைக்கும் நம்ம எல்லா டிஸ்டன்ஸும் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து எடுக்கணும். சரியா, அதுதான் முக்கியமானது. ஸோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம அந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ எனர்ஜி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை அங்கே கொண்டு போய் வைக்க முடியும். அப்போ நம்ம நார்மலாக ஒர்க் எனர்ஜி தியரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் இன் ஒர்க் டன், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ளே ஒர்க் பண்ணோம், அந்த எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணோம்னா அது அங்கே போய் சேர்ந்துடும், அவ்வளோதான். அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது, எங்கே போய் நிப்பாட்ட போகிறோம், சர்ஃபேஸ்லேருந்து 2r டிஸ்டன்ஸ் மேலே, அப்போ சென்டர்லேருந்து 3r டிஸ்டன்ஸ் மேலே, அது போட்டாச்சு. ஃபைனல் எனர்ஜி. இனிஷியல் எனர்ஜி வந்து என்னது, -gmm/r, சர்ஃபேஸ்க்கு மேலே இருந்திருக்கும், இங்கே கொண்டு போயிருப்போம். சரியா, அதை இங்கே போட்டு ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துடும், இதெல்லாம் கஷ்டப்படுறது ஒன்றுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட், அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். A seat is placed on a horizontal surface in front of a strong magnetic pole. A force is needed to, ஓகே, நல்ல கொஸ்டின் இது. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, சீட் இஸ் பிளேஸ்டுன்னா ஹாரிசான்டல் சர்ஃபேஸ், ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் இருக்குது, இல்லை ஒரு ஷீட் வந்து வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஷீட் வந்து இருக்குது, ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் போல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய மேக்னெட், நார்த் போல் சம்திங், ஏதோ ஒன்று நார்த் போல் சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு மேக்னெட் வந்து இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், இது வழியாக பாஸ் ஆகி போயிட்டுருக்கும். சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு ஹோல்ட் த சீட் இஃப் இட் இஸ் அ மேக்னெட்டிக். ஸோ அது மேக்னெட்டிக், இது வந்து மேக்னெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இது மேபி அட்ராக்டிவ், மேபி டயாமேக்னெட்டிக்காக இருந்து ஸ்லைட்லி ரிப்பல்சிவாக இருக்கும், பட் பேராமேக்னெட்டிக் வந்தாலும் அட்ராக்ட் ஆகும், ஃபெரோமேக்னெட்டிக் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகும்ல ஃபீல்டுக்கு. அப்போது இது கண்டிப்பாக மேக்னெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா, ஒன் செகண்ட், இது மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அது போக விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும், அது ஹோல்டு பண்ணணும் நம்ம. சரியா, அப்போ ஒன்று வந்து கரெக்டு, ஹோல்டு த ஷீட் தேர் இட் இஸ் அ மேக்னெட்டிக். அது மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம ஹோல்டு பண்ணால் தான் பிடிக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் பாரு, ஹோல்டு த ஷீட் தேர் இஃப் இட் இஸ் நான் மேக்னெட்டிக் அது நம்ம பிடிக்கணும் அவசியமே கிடையாது, அது அங்கேயே தான் இருக்க போகுது. சரியா, பிடிக்கணும் அவசியம் கிடையாது, அங்கேயே வச்சுட்டு விட்டுறலாம். சரியா, அது தப்பு. மூணாவது வந்து பாரு, மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் இஸ் கண்டக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு வெலாசிட்டியை வச்சு நம்ம இங்கே மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம்னா என்ன ஆகும், இதில் எட்டி கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும், அப்படி தானே, எட்டி கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த எட்டி கரண்ட்ஸ் இன்டியூஸ் ஆகிறதுனால ஸோ அது க்ரியேட் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிக்ரீசிங் ஃபீல்டை வந்து அப்போஸ் பண்ணோம். கரெக்டாக, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி நம்ம மூவ் பண்ணுறோமா ஒரு வெலாசிட்டியில் அது வந்து அப்போஸ் பண்ணும் நம்மளை. கரெக்டாக, ஸோ அப்போ கண்டிப்பாக கண்டக்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் கேஸ் மாதிரி தான், ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம்ல, அதே மாதிரி இது கண்டக்டிங் சீட்டாக இருந்தால் எட்டி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நீடட் தேவை. ஸோ அதான் அது. அப்போ ஆப்ஷன் சியுமே கரெக்டு தான். சரியா, ஆப்ஷன் சியுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் இஸ் போத் நான் கண்டக்டிங் அண்ட் நான் போலார். ஸோ கிடையாது, நான் கண்டக்டிங் அப்படின்னா அது நம்ம பிடிக்கணும் அவசியமே கிடையாது, அது ஸ்பீடாக மூவ் பண்ணாலும் மேட்டரே கிடையாது. ஸோ இப்போ இது இருக்கணும் அவசியம் கிடையாது. சரியா, அப்போ ஏவும் சியும் மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏஎன் சி இஸ் ஒன்லி. புரிஞ்சா? ஸோ இவ்வளோ தான்ப்பா, 50 கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியாச்சு.
ஸோ 50 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸு நீங்கள் ஒரு 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், சரியா? ஆனால் மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் 45 கொஸ்டின் கூட நீங்கள் கஷ்டமே படாமல் சிரமமே படாமல் கேஷுவலாக சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான், இதில் டிஃபிகல்ட்டியே கிடையாது, சரியா? ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய ப்ரிடிக்ஷனில் கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, வெயிட் அண்ட் சி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் கிளாரிஃபை பண்ணி இன்னும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.